23ஆம் எண்ணிற்கு உரித்தான பிரத்யேக குறியீடு பத்தி இப்ப சொல்லுங்க. இவங்களுடைய குறியீடு எறும்பு. எறும்பு எறும்பு கிட்ட சுறுசுறுப்பு அப்படிங்கிறது நாம நினைச்சிட்டு இருக்கிறோம். அதுகிட்ட அது மட்டும்தான் இருக்குன்னு நினைக்காதீங்க. எறும்பு கிட்ட சுறுசுறுப்பையும் தாண்டி எறும்பு ஒரு இதை நோக்கி பயணிக்கும் போகும்போது அதுக்கு டிவைடர் மாதிரி ஒரு தடுப்பணை எங்கன்னா வந்துருச்சுனாக்கா அங்கேயே நிற்காது. அந்த இடத்துல இருந்துட்டு கட் பண்ணிட்டு வேற ரூட்டை பிடிச்சிரும். அங்கே இருந்துன்னா வேற ரூட்டு பிடிச்சிரும். அது எங்க பயணிக்குதோ அந்த பயணத்தை பாதியில பிரேக் பண்ணாது, கம்ப்ளீட் பண்ணிடும். எறும்பு எதுக்கு உழைச்சது? அவங்க ஃபேமிலி, எறும்பு ஃபேமிலிக்கு அடுத்த தலைமுறைக்கு சேர்த்து வைக்கிறாங்க. அவங்க இவங்களும் இந்த மாதிரி நிறைய சேர்த்து வைப்பாங்க அடுத்த தலைமுறைக்கு. ஸோ அதனால எறும்பு போன்றே இவங்களும் வந்துட்டு ஓய்வின்றி உழைக்கிறது மட்டும் இல்லாமல் எதையும் பைபாஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி அவங்களுக்கு உண்டு. அதனால் 23ஆம் பிறந்தவங்க அப்படின்றவங்க அவங்கள பற்றி மற்றவங்க பயப்பட வேண்டாம், அவங்கள பற்றி அவங்களே பயப்பட வேண்டாம். உங்களுக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்குது. எறும்பு நாங்கள் குறியீடை வச்சுக்கலாமா? வைக்கலாம். ஆமாம், உங்களுக்குன்னு உண்டான ஒரு பவர் இருக்குது, உங்களை தாண்டி அதுக்கு உண்டான பவர் இருக்குது. 2 பவரும் கனெக்ட் ஆகும்போது ஸோ இயற்கையிலே அந்த பவர் உங்களுக்கு எதை நம்ம கொடுக்குறோமோ அந்த இது வந்து அதனுடைய பவர் அதுவாக தான் உங்களுக்கு கொண்டு ப்ளஸ் அடிஷன் ஆட் ஆகும். உங்கள் பவரை நீங்கள் எறும்பாகவும் குறியீடாகவும் பயன்படுத்தும் போது இன்னும் மோர் சக்ஸஸை உங்கள் லைஃப்பில் நீங்கள் பார்க்கலாம். 24ஆம் எண்ணிற்கு உரித்தான குறியீடு. ஒட்டகம் யாருக்கும் கெடுதல் பண்ணாது. ஒட்டகத்தினால எல்லாத்துக்கும் நன்மை தான் இருக்கும். கெடுதல் பண்ணாத ஒரு ஒட்டகத்தை உங்கள் குறியீடை நீங்கள் பயன்படுத்தலாம். அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. அந்த ஒட்டகம் யாருக்குமே கெடுதல் பண்ணாது, யாருக்குமே தீங்கு நினைக்காது, யாருக்குமே தீங்கு பண்ண மாட்டாங்க. அப்போ 24ஆம் அதே மாதிரி தானே? எஸ், அதில் என்ன டவுட் இருக்குது? யாருக்கும் தீங்கு நினைக்க மாட்டாங்க. அவங்களுக்கு மற்றவங்க பண்ணலாம், ஒட்டகத்துக்கு மற்றவங்க பண்ணலாம், 24ஆம் உள்ளவங்களும் மற்றவங்க பண்ணலாம், அவங்க பண்ண மாட்டாங்க. உங்களுடைய குறியீடு நீங்கள் ஒட்டகத்தையே வைக்கலாம். ஃபார்மேட் நியூமராலஜியின் அன்பு ரசிக பெருமக்களுக்கு இனிய வணக்கம். ஒவ்வொரு எண்ணில் பிறந்தவர்களுக்கும் ஒவ்வொரு குணாதிசயம் இருக்குங்க. ஆனா ஒவ்வொரு எண்ணில் பிறந்தவர்களுக்கும் உரித்தான பிரத்யேக குறியீடுகள் அப்படின்னு கொடுத்திருக்காங்க இல்லையா? அந்த குறியீடுகள் என்ன? நமக்கு உரித்தான பிரத்யேக நலம் தரக்கூடிய குறியீட்டை நாம் எவ்வாறு சரியாக பயன்படுத்தி கொண்டால் நம்முடைய வாழ்க்கையில் உச்சகட்ட பிரம்மாண்ட வெற்றியை எட்டி பிடிக்க முடியும்? இது குறித்த $1 மில்லியன் ஆன்சரை நமக்காகவே எடுத்துரைப்பதற்காக நம்ம அரங்கிற்கு வருகை தந்திருக்காரு ஃபார்மேட் நியூமராலஜியின் தந்தை டாக்டர் மகாதன் சேகர் ராஜா அவர்கள். வாங்க நேயர்களே, சார் சந்திப்போம். வணக்கம் சார். வணக்கம் சார். ஒவ்வொரு எண்ணில் பிறந்தவங்க அவங்க டேட் ஆஃப் பர்த் வச்சு கூட நம்ம கால்குலேட் பண்ணலாம். அதை பேஸ் பண்ணி நீங்க பல ஆண்டு காலம் கடும் தவம் இருந்து கண்டுபிடித்து கொடுத்த ஒரு பொக்கிஷ பெட்டகம் தான் குறியீடுகள் இல்லைங்களா? சோ 1 முதல் 22ஆம் எண் வரைக்கும் அவங்க யூஸ் பண்ண வேண்டிய குறியீடுகள் என்ன, அதை எப்படி பயன்படுத்தணுங்கிற முறையை எங்களுக்காகவே நீங்க சொன்னீங்க சார். 23ஆம் எண்ணிற்கு உரித்தான பிரத்யேக குறியீடு பத்தி இப்ப சொல்லுங்க. 23 அப்படிங்கிற எண்ணினுடைய எண் தேதி எப்படி எடுத்துக்கிட்டாலும் சரி. இவங்களுடைய குறியீடு எறும்பு. எறும்புல நிறைய வெரைட்டி இருக்கே சார். எந்த எறும்பு வேணா எடுத்துக்கலாம். அதான் இருக்கு, சிட்டெரும்பு, கரும்பு சொல்லுவோம். நீ எதை எடுத்துக்கிட்டாலும் சரி அவங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் ஒன்று போல இருக்கும். அது ஒன்றும் பெருசா இருக்க, உருவம் தான் வேற வேற இருக்கும், ஆக்டிவிட்டிஸ்லாம் ஒன்று போல தான் இருக்கும். இந்த எறும்பினுடைய இது பொதுவாக சொல்றது சுறுசுறுப்புனா எறும்பு தான்ப்பா, அதில் ஒன்றும் டவுட் கிடையாது. எறும்பு மாதிரி சுறுசுறுப்பாக நீங்கள் இருக்கணும் அப்படின்னு பொதுவாக சொல்கிறது. நம்மளையே வந்துட்டு சில நேரத்தில் நாம் சொல்கிறோம், என்ன இவர் குறியீடுல நிறைய இந்த பறவை அனிமல்ஸ் எல்லாம் சொல்கிறாரு, நம்மள தான் கலவைக்கெல்லாம் சொல்லும் போது சுறுசுறுப்பு மாதிரி இருக்கிறோன்னா எறும்புகிட்ட போய் கற்றுக்கணும்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம அதானே சொன்னோம், அதை தான் நாம் திருப்பி சொல்கிறோங்கிற மாதிரி எறும்புக்கிட்ட சுறுசுறுப்பு அப்படிங்கிறது நாம் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். அதுக்கிட்ட அது மட்டும்தான் இருக்குன்னு நினைக்காதீங்க. எறும்புக்கிட்ட சுறுசுறுப்பையும் தாண்டி எறும்பு ஒரு இதை நோக்கி பயணிக்கும் போகும்போது அதுக்கு டிவைடர் மாதிரி ஒரு தடுப்பணை எங்கன்னா வந்துருச்சுனாக்கா அங்கேயே நிற்காது. அந்த இடத்துல இருந்துட்டு கட் பண்ணிட்டு வேற ரூட்டை பிடிச்சிரும். அங்கே இருந்துன்னா வேற ரூட்டு பிடிச்சிரும். அது எங்கே பயணிக்குதோ அந்த பயணத்தை பாதியில் பிரேக் பண்ணாது, கம்ப்ளீட் பண்ணிடும். 23ஆம் பிறந்தவங்களும் அப்படியே தான். அவங்க ஒன்று நோக்கி பயணிக்கும் போகும்போது அவங்களுக்கு அந்த பயணிக்கிறதுல ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் வந்துடுச்சுனாக்கா அங்கே நிற்க மாட்டாங்க. நமக்கு பிரேக் ஆயிடுச்சு, இனிமேல் நம்ம அப்படியே நின்றுடலாம் அப்படி நிற்க மாட்டாங்க. அதை பைபாஸ் பண்ணிவிட்டு வேறு ரூட்டு பிடிப்பாங்க. அங்கே ஒரு பிரேக்கு வருதுனாக்கா இன்னும் ஒரு பைபாஸ் பண்ணுவாங்க. அப்போ லைஃபையே வந்துட்டு எல்லா இடத்துலையும் அவங்க வந்துட்டு
எங்கேயும் அவங்களுக்கு ஒரு தடுப்பணையோ ஒரு பிரேக்கு ஏதோ ஒரு பிரேக்கோ வந்துருச்சோ அப்படியே அதை பைபாஸ் பண்ணிவிட்டு வேறு ரூட்டை பிடிச்சிருவாங்க. எறும்புக்கிட்ட இதுதான் மெயின் குணம். சுறுசுறுப்புங்கிறது அதுக்கு இயற்கை கொடுத்தது. அதை தாண்டி இந்த குணம் இருக்குது. 23ஆம் தேதி பிறந்தவங்களுக்கும் இந்த குணம் தான் இருக்கும். அப்போ சுறுசுறுப்பாக இருப்பாங்களா? அது இருந்தால் இது இருக்காதா? ரெண்டும் தான் இருக்கா. ஏன்னா ஒன்று இருக்குது, அதில் ஒரு தடுப்பணை இருக்குன்னாக்கா ஓவர் கம் பண்ணிவிட்டு பைபாஸ் பண்ணிவிட்டு இன்னொன்று போகிறாங்கனாக்கா உங்களுக்கு சுறுசுறுப்பாக இருந்த ஆக்டிவிட்டி இருந்தால் தானே அது நடக்கும். அதுதான் இருக்குதுன்றது இல்லை. எப்பவுமே ஓய்வின்றி உழைத்து கொண்டே இருப்பார்கள். டயர்டாக இருக்குங்க, நான் ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்ற வார்த்தையை பிரயோகப்படுத்த மாட்டார்கள். உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க, ஓடிக்கிட்டே இருப்பாங்க, உட்காரவே மாட்டாங்க. அப்போ 26ஆம் தேதி 23ஆம் தேதி பிறந்தவங்க அது ஆனா பெண்ணு சிலது சொல்லுவீங்களே, இதில் 2 பேர் இருக்காங்க. 50-50 2 பேர் இருக்காங்க. 2 பேரும் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. ஓய்வுன்றது எடுக்கவே மாட்டாங்க. ஏன்னா சில நம்பர்லாம் இருக்குது. சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா இல்லைங்க, நான் மத்தியானம் ஒரு 1 ஹவர் ரெஸ்ட் எடுப்பேங்க, 2 ஹவர் ரெஸ்ட் எடுப்பேன்னுவாங்க. பழக்கம் எடுக்கிறாங்க, நம்பர் எடுக்கிறாங்க, இந்த நம்பர் எடுக்க மாட்டாங்க. அப்புறம் அந்த இனத்தை சேர்ந்தவங்க மாதிரி இவங்க ஆக்டிவிட்டி இருக்கணும். இவங்க எப்படி ரெஸ்ட் எடுப்பாங்க? இவங்களுக்கு எப்படி அந்த மைண்டு வரும்? உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க. உழைக்கிறது மொத்தத்தில் எதுக்கு? எறும்பு எதுக்கு உழைச்சது? அவங்க ஃபேமிலி, எறும்பு ஃபேமிலிக்கு அடுத்த தலைமுறைக்கு சேர்த்து வைக்கிறாங்க. இவங்களும் இந்த மாதிரி நிறைய சேர்த்து வைப்பாங்க அடுத்த தலைமுறைக்கு. ஆமாம், பின்ன அவங்க பசங்கிறது அடுத்த தலைமுறை தானே. ஸோ அதனால் எறும்பு போன்றே இவங்களும் ஓய்வின்றி உழைக்கிறது மட்டும் இல்லாமல் எதையும் பைபாஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி அவங்களுக்கு உண்டு. அதனால் 23ஆம் தேதி பிறந்தவங்க அப்படின்றவங்க அவங்கள பற்றி மற்றவங்க பயப்பட வேண்டாம், அவங்கள பற்றி அவங்களே பயப்பட வேண்டாம். உங்களுக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்குது. அப்போ உங்கள் குறியீடு எறும்பு. நாங்கள் குறியீடாக வச்சுக்கலாமா? வைக்கலாம். ஆமாம், உங்களுக்குன்னு உண்டான ஒரு பவர் இருக்குது, உங்களை தாண்டி அதுக்கு உண்டான பவர் இருக்குது. 2 பவரும் கனெக்ட் ஆகும்போது ஸோ இயற்கையிலே அந்த பவர் உங்களுக்கு எதை நம்ம கொடுக்குறோமோ அந்த இது அதனுடைய பவர் அதுவாக தான் உங்களுக்கு ஒன்றுக்கு ப்ளஸ் அடிஷன் ஆட் ஆகும். உங்கள் பவரை நீங்கள் எறும்பாகவும் குறியீடாகவும் பயன்படுத்தும் போது இன்னும் மோர் சக்ஸஸை உங்கள் லைஃப்பில் நீங்கள் பார்க்கலாம். அருமை சார். 23ஆம் எண்ணில் பிறந்தவர்கள் உங்களுக்கான பிரத்யேக குறியீடு எறும்பு அப்படின்னு சார் சொல்லியிருக்காரு. அடுத்ததாக 24ஆம் எண்ணிற்கு உரித்தான குறியீடு. கண்டிப்பா உங்களுடைய குறியீடு 24ஆம் தேதி அப்படின்னு பார்த்தாக்கா இதுல அதிகமாக பர்த்ன்னு பார்த்தீங்கன்னாக்கா பெண்களாக தான் இருப்பார்கள். ஜென்ஸோட 90-95% லேடிஸ் தான் இருப்பாங்க. 24ஆம் தேதி பிறந்தவங்களுடைய லைஃப் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா எப்பவுமே அவங்க ஃபேமிலிக்கு உழைச்சிக்கிட்டே இருக்கணும் தான் நினைப்பாங்க. அவங்க இது மேக்ஸிமம் லேடிஸ்ன்னு சொல்லிட்டோம், திருமணத்துக்கு முன்னையும் சரி திருமணத்துக்கு பின்னையும் சரி. ஸோ எப்பவுமே ஒரு சுமையோடு தான் இருப்பாங்க. சுமைனா என்னங்க? வரேன், அடுத்து இங்கே வரேன். உங்கள் குறியீடு ஒட்டகம். ஆமாம், ஒட்டகம் வேலை என்னது? சுமக்கிறது தான். எப்பவுமே சுமந்து கொண்டே தான் இருக்கும். சுமையை சுகமாக ஏற்றுக்கொள்ளும். ஒட்டகம் சுமையை கூட சுகமாக ஏற்றுக்கொள்ளும். காரணம் அது சுமக்கிறதுக்காக பிறந்தது. அப்போ நீங்கள் அங்கே சுற்றி இங்கே சுற்றி அப்போ 24ஆம் தேதி எங்களையும் பெண்களும் சுமக்கிறதுக்காக தான் பிறந்திருக்கிறோமா? ஆமாம், கண்டிப்பாக. உங்கள் ஃபேமிலி திருமணத்துக்கும் முன்னே சரி, திருமணம் ஆனால் கூட சரி, திருமணத்துக்கு முன்னாடி உங்கள் ஃபேமிலியும் நீங்கள் தான் சேர்ந்து சுமப்பீங்க. இல்லை, நீங்கள் மறுக்க முடியாது. உங்களுக்கு தான் டேக் கேர் அதிகமாக இருக்கும். அதை இப்பவுமே நீங்கள் அந்த கேரிங் உங்களுக்கு இப்பவுமே இருக்குது. கேரிங்கும் இருக்குது, டேக் கேரும் இருக்குது. ஸோ நீங்கள் சுமந்துக்கிட்டே தான் இருப்பீங்க. அப்போது ஒட்டகத்தினுடைய சுமை மாதிரி நீங்களும் சுமக்கிறீங்க. அப்போ நாங்கள் ஒட்டகத்தை சுமந்தோம், அதை நாங்கள் குறியீடாக போட்டால் அதே சுமையை நாங்கள் திருப்பி சுமக்கிற மாதிரி தானே இருக்கோம். போடலாமா? கண்டிப்பாக. ஒட்டகம் யாருக்கும் கெடுதல் பண்ணாது. யாருக்கும் கெடுதல் பண்ணாது. ஒட்டகத்தினால எல்லாத்துக்கும் நன்மை தான் இருக்கும். கெடுதல் பண்ணாத ஒரு ஒட்டகத்தை உங்கள் குறியீடை நீங்கள் பயன்படுத்தலாம். அது எப்படி சார் கெடுதல் பண்ணாத ஒரு ஒட்டகம்? எந்த ஒட்டகம் வேணா பயன்படுத்திக்கலாம். இப்போ நான் என்ன சொல்ல, புலி சிங்கம் அப்படின்னு ஒன்று இருக்குன்னு வைங்களேன். நாம் அந்த குறியீடை எடுத்துக்கிறதுக்கு அதனுடைய ஆக்டிவிட்டியெல்லாம் எடுத்துக்கிறோம். அதுக்காக புலி சிங்கம்னு வச்சுக்கிட்டாக்கா அது நம்ம கடிச்சிருமே அப்படின்னு நினச்சிக்கிற முடியாது. ஆனால் அது அடிக்கும். ஒட்டகம் அடிக்குமா? ஒன்றும் செய்யாது, சாஃப்டாக தான் இருக்கும். அது மாதிரி அதை நம்ம அப்படிதான் சரி, ஒரு நமக்கு என்ன தேவையோ அதை வரைக்கும் தான் எடுத்துக்க போகிறோம். அதனால ஒட்டகம் யாருக்கும் தீங்கு செய்யாது. ஒட்டகம் நான் வர வழியில் பார்த்தா அங்கே நின்று சண்டை போட்டுட்டுன்னு எங்கெல்லாம் பார்த்துருக்குறோமா? போடாது. இவங்களும் போட மாட்டாங்க. ஸோ இவங்க எப்போ சுமக்கிறதுல அவங்க அவங்களுக்கு அந்த டியூட்டியை இறைவன் கொடுத்துட்டாரோ சண்டை போட மாட்டாங்க.
ஏன்னா அதுவே அவங்களுக்கு லைஃப் ஆகி போயிடுச்சு. ஆனா அதை வந்து அதை சுமையை கூட சுகமா தான் எடுத்துப்பாங்க. ஆனா இப்படி இருந்தாக்க ஏமாற்றப்படுவார்களே சார். இல்லை, அது இறைவன். அது சில விஷயங்கள்லாம் இருக்கு. சில வாழ்க்கைங்கிறது நிறைய ரகசியங்கள்லாம் ஒளிந்திருக்கு. நான் பொதுவாக நிறைய இடத்துல சிலது சொல்லுவேன். இவங்க மாதிரி ஆளுகள்னாக்கா பேக்கப் யாருன்னு கேட்டால் இறைவன் தான். இறைவன் தூணில் இருப்பார், துரும்பில் இருப்பார். நம்ம ஒரு 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 அந்த ஒரு சொல்லவுடைய கேஷுவலாக சொல்லிட்டு போயிட்டோம். ஆனால் உண்மையிலே அவர் அப்படி தான் இருப்பார். தூணில் இருப்பார், துரும்பில் இருப்பார். எந்த ஒரே நேரத்தில் 1 கோடி பேர் இடத்துல அவர் ஆக்ட் பண்ணுவார். நமக்கு வந்து அறியாத வயசில் ஒன்றா கேட்பார், ஏங்க இறைவன் ஒருத்தர் தான் இருப்பார், எல்லா இடத்துல எப்படி வருவார்? எல்லா இடத்துல வரவர் தான் இறைவன். மனுஷன் தான் ஒரு இடத்துல இருக்க முடியும். அதனால் வந்துட்டு அதுக்கு பேர் தான் இறைவன். அதனால் வந்துட்டு இவங்க சில பேரால் வந்துட்டு அன்னேபிள் பர்சனால், அன்னேபிள் மீன்ஸ் சில விஷயத்தை அவங்களால எதுவுமே பண்ண முடியல. அந்த இடத்துல இறைவன் தான் இருப்பார். இப்படி சொன்னால் ஈஸியாக புரியும். பிரச்சனை எல்லாம் பொதுவாக இறைவன் எல்லாத்துக்கும் நாங்கள் நல்லதே செய்கிறோம், நாங்கள் யாரையும் கெடுக்கிறதில்ல, நல்லதே செஞ்சுட்டு இருக்கிறோம் அப்படி சில பேர் சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு தான் பிரச்சனையாக வருது அப்படின்னு சொல்லுவாங்க. நான் நல்லதே செஞ்சிட்ருக்குறேங்க, யாரையும் என் லைஃப்பில் நான் கெடுத்ததில்லை. இப்போ சொல்கிறது எல்லாத்துக்கும் ஈஸி வித்தியாசமாக இருக்கும். நான் யாரையுமே லைஃப்பில் கெடுத்ததில்லை, நல்லது தான் செஞ்சிட்ருக்கிறேன், ஆனால் எனக்கு பிரச்சனை மேலே பிரச்சனை வருது அப்படின்னாக்கா, இறைவனுங்கிறவர் யாருக்கு பிரச்சனையை கொடுப்பாரு தெரியுங்களா? பிரச்சனையை யாருக்கு தீர்க்க தெரியுதோ அவங்களுக்கு தான் பிரச்சனையை கொடுப்பாரு. இப்படி சொல்கிற பாருங்க, ஒரு அப்பாவே ஒருத்தர் இருக்கிறாரு, பார்க்கும்போதே தெரிஞ்சு போகுது, ஒரு அப்பாவை பேசினாவே தெரியுது அவருக்கு பிரச்சனைன்னு ஒன்று இருக்குமான்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு பிரச்சனையே கொடுக்க மாட்டார். ஏன்னாக்கா அவர் தான் வாழ்கிறதே அவருக்கு பிரச்சனை. அவருக்கு ஒரு அப்பாவிக்கு தான் வாழ்கிறதே பிரச்சனை. அவருக்கு பிரச்சனையை கொடுக்க மாட்டார், ஏன்னா அவர் தாங்க மாட்டார். அதனால் பிரச்சனையை யாருக்கெல்லாம் தொடர்ந்து கடவுள் கொடுக்குறாருன்னு பார்த்தாக்கா, பிரச்சனையை ஈஸியாக சார்ட்ரைட் பண்ணுறோம் யாரெல்லாம் பண்ணுறாங்களோ அவங்க கொடுத்துக்கிட்டே இருப்பார். அதுக்கு தான் நான் முதல்ல சொல்கிறேன், மனித வர்க்கமே பிரச்சனையை தீர்க்கிறது தான். மனித வர்க்கம்னு பிறந்துட்டாவே பிரச்சனை வந்து கொண்டே இருக்கும், தீர்த்து கொண்டே இருப்போம். அவர் கொடுத்து கொண்டே இருப்பார் கடவுள், நாம் தீர்த்து கொண்டே இருப்போம், திருப்பி கொடுப்பார், தீர்த்துரும். யார் பிரச்சனையை தீர்க்க தெரியுதோ அவங்களுக்கு கொடுப்பார். அதனால் பிரச்சனை வருதுன்னு மட்டும் நீங்கள் கவலைப்படாதீங்க. அதுலேருந்து வாழ்க்கை நீங்கள் என்ன கற்றுக்கிட்டேன்னு பாருங்கள். நீங்கள் கேட்பீங்க, அப்போ நீங்களும் அப்படி தானே? நான்லாம் அப்படி தான், கண்டிப்பாக நான்லாம் அப்படி தான். நான் வெளியே சொல்கிறத நான் நல்ல விஷயத்தான் சொல்லிட்டு போகிறேன். அப்போ எனக்கு வரலையா சொல்லிக்கலாம், எனக்கு வந்த மாதிரி யாருக்குல்ல, அப்படிலாம் நம்ம எல்லாரும் வழக்கமாக சொல்லலாம். அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அதெல்லாம் அவர் பார்த்துப்பார், மேலே இருக்கிறவர் பார்த்துப்பார் அப்படின்ட்டு நான் போயிடுவேன். ஆனால் உண்மையிலே அவர் தான் பார்த்துக்கிறாரு. நீ தானே கொடுத்த, நீயே பார்த்துக்கோ, அதெல்லாம் அவரே பார்த்துக்கிறாரு. நீ கொடுத்து இல்லை பார்த்துக்கோ, என் பாட்டுக்கு அதை கேஷுவலாக என் பாட்டு போயிட்டே இருப்பேன். எவ்வளோ தலைக்கு மேலே வரும் போயிட்டே இருப்பேன். காரணம் அவர் தானே கொடுக்குறாரு, அதை தீர்த்துடலாம். அதனால் இது உண்மை. நீங்கள் ஒன்று செக் பண்ணி பாருங்கள். பிரச்சனையை தீர்க்க தெரிஞ்சவங்களுக்கு தான் பிரச்சனை கொடுப்பாரு. பிரச்சனையை நம்மளால் முடியுமா முடியாதுன்னு நாம முடிவு எடுக்க வேண்டாம். இறைவனுக்கு தெரியும், இவன் கெப்பாசிட்டி இல்லாதால் இவனுக்கு பிரச்சனை கொடுக்கவே முடியாது, கொடுக்கவே மாட்டார், கொடுத்ததே இல்லை அவர் இது வரைக்கும். காரணம் கேட்டிங்கன்னா அவங்கெல்லாம் அப்பாவையெல்லாம் வந்து அவங்க வாழ்கிறதே அவங்களுக்கு பிரச்சனை. நிச்சயமா சார். ஏன்னா உண்மை தானே. நீங்கள் ப்ராக்டிக்காக அப்படியே திங்க் பண்ணி ஒரு செகண்ட் திங்க் பண்ணி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கொடுக்க மாட்டார். அதனால் கவலைப்படாதீங்க. ஸோ எனக்கோ அப்போ நம்ம சப்ஜெக்ட்டுக்கு வரும். நாம் எங்கே ஆரம்பித்து நம்ம எங்கேயோ வேற ஒரு ரோட்டுக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டோம். ஒட்டகத்துக்கு வந்துட்டோம். ஒட்டகத்தில் 24. அதனால் வந்துட்டு ஒட்டகத்தை போடலாம், அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. அந்த ஒட்டகம் யாருக்குமே கெடுதல் பண்ணாது, யாருக்குமே தீங்கு நினைக்காது, யாருக்குமே தீங்கு பண்ண மாட்டாங்க. அப்போ 24ஆம் தேதி அதே மாதிரி தானே? எஸ், அதில் என்ன டவுட் இருக்குது? யாருக்கும் தீங்கு நினைக்க மாட்டாங்க. அவங்களுக்கு மற்றவங்க பண்ணலாம், ஒட்டகத்துக்கு மற்றவங்க பண்ணலாம், 24ஆம் தேதிக்கு உள்ளவங்களும் மற்றவங்க பண்ணலாம், அவங்க பண்ண மாட்டாங்க. உங்களுடைய குறியீடு நீங்கள் ஒட்டகத்தையே வைக்கலாம். அருமை சார். 23 மற்றும் 24ஆம் எண்ணிற்கு உரித்தான பிரத்யேக குறியீடுகள் என்ன அப்படின்னு சொன்னீங்க சார். அடுத்து வரக்கூடிய எண்களுக்கு உரித்தான குறியீடுகளை அடுத்த எபிசோட்ல நீங்க எங்களுக்காகவே பகிர்ந்துக்கணும் சார். கொடானகோடி அன்பு நெஞ்சங்கள் அனைவர் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகள். எனக்கு எவ்வளவு தெளிவான விளக்கங்கள் நம்ம சார் நமக்காகவே கொடுத்தாரு இல்லையா? இதே மாதிரி இன்னும் நிறைய பயனுள்ள விளக்கங்கள் அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோஸ்ல உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கு. மீண்டும் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.